ஆம். நீங்க எப்பதாவது காரிருள்ல பல வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு தட்டு தடு மாதிரி நடந்திருக்கீங்களா? அது ஒரு பயங்கரமான அனுபவமா இருக்குமே. ஆமா, நிச்சயமா. அந்த இருள் தான் உலகம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு பழகிப்போன ஒரு கட்டத்துல திடீர்னு ஒரு நொடியில அந்த இருள் விலகி பிரபஞ்சத்தோட முழு ஒளியும் பேரழகும் உங்க கண்முன் தோன்றினால் எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அந்த அதிர்வு நம்மள ஒரு கணம் நிலைக்குலைய செய்யும். கண்கள் கூசும். கரெக்ட். ஆனா அதுதான் உண்மையான தெளிவான தர்சனம். அப்படி ஒரு மாபெரும் அகத்திறப்பை நோக்கிய பயணம்தான் நம்மளோட இன்றைய தேடல். அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக பெருங்கடல் தந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், அப்புறம் வேல், மயில், சேவல் விருத்தம், இந்த படைப்புகளோட ஆழத்துக்குள்ள நாம இன்னைக்கு போக போறோம். ரொம்ப அருமையான ஒரு ஆரம்பம். இது வெறும் பழங்கால பாடல்களோட வாசிப்பு மட்டும் கிடையாது. ஆமா ஆமா, சதா அலைக்கழிக்கப்படுற மனசே எப்படி அமைதிப்படுத்துவது, நம்மளோட ஆட்டம் காணும் ஈகோவை எப்படி உடைக்கிறது, பிரபஞ்ச சக்தியோட எப்படி நம்மளை இணைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி உளவியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல்னு இதை சொல்லலாம். நிச்சயமா. அந்த இருளிலிருந்து ஒளி நோக்கிய திறப்பு அப்படின்னு நீங்க சொன்ன வர்ணனை அருணகிரிநாதரோட படைப்புகளுக்கு மிக கச்சிதமா பொருந்தும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வரிகள் பாத்தீங்கன்னா இன்றைய நவீன மனிதனோட மனச்சிக்கல்களுக்கு நேரடி மருந்தா இருக்கு. உண்மைதான். மனித வாழ்வோட நிலையாமை, மாயையோட பிடியில சிக்கித் தவிக்கும் மனதின் போராட்டம், இதையெல்லாம் கந்தர் அனுபூதி ரொம்ப ஆழமா விவரிக்குது இல்லையா? ஆமா. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக அப்படின்னு அவர் பாடும்போது அவர் வெறும் வார்த்தைகளை மட்டும் உச்சரிக்கல. நம்மளோட பாறைய போன்ற கடினமான வறண்ட மனச உருக்கும் வல்லமை அந்த சரணாகதிக்கு உண்டு அப்படிங்கறத உணர்த்துறாரு. ஓ, நெஞ்ச கனகல்லு, அதாவது கல்லு மாதிரி இருக்கிற நெஞ்சம். கரெக்ட். ஒரு சாதாரண மனிதன் பெண்கள், செல்வம், சமூக அங்கீகாரம், சிற்றின்பம் இது மேலெல்லாம் வைக்கிற ஆசையில உழலும் தவிப்ப எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவர் படம் பிடிச்சு காட்டுறார். அந்த தவிப்பு தான் இந்த படைப்போட மையப்புள்ளியா எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா நாம தினமும் ஏதோ ஒன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். பணம், பதவி, சோஷியல் மீடியாவுல அடுத்தவங்களோட பாராட்டு அப்படின்னு இந்த மனம் சதா ஒரு வேட்டையிலே இருக்கு. ஆமா, ஒரு முடிவில்லாத ஓட்டம் அது. ஆனா உடலும் சரி, நாம சேர்க்கிற பொருளும் சரி நிரந்தரமல்ல அப்படிங்கிற புரிதல் வரும்போதுதான் நாம ஓடுற திசையே தவறோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள எழும். இந்த மாயை அகற்றுவதற்கான ஒரு மாபெரும் ஏக்கத்தை அருணகிரிநாதரோட வரிகள்ல ரொம்ப தெளிவா காண முடியுது. கண்டிப்பா. அவர் முருகன் கிட்ட எந்த ஒரு உலகியல் பொருளையும் கேட்கல, மாறாக சும்மா இரு, சொல் அற அப்படின்னு ஒரு அதியுன்னத நிலையை கேட்கிறாரு. சும்மா இரு, சொல் அற. வாவ், இதை கேட்கும்போதே ஒரு பேரமைதியா இருக்கு. ஆமா, பேச்சற்று, செயலற்று, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம முழுமையான மௌனத்துல இருக்கிறது. ஆனா அந்த சும்மா இரு அப்படிங்கிற நிலை அவ்வளோ எளிதானது கிடையாது. அது ஏன் அவ்வளோ கஷ்டம்னு சொல்றீங்க? ஏன்னா மனித மனம் எப்பவுமே ஏதோ ஒன்ன பற்றி கொண்டே இருக்க பழகிடுச்சு. ஒரு மனுஷனை ஒரு அறையில எந்த தொடர்பும் இல்லாம, மொபைல் போன் இல்லாம, எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார சொன்னா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உண்மைதான். உடனே மொபைலை நோண்ட ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட். மனம் கடந்த காலத்தோட குப்பைகளை கிளறும், இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின பயங்களை உருவாக்கும். அந்த முடிவற்ற சலனங்களை முற்றிலுமா நிறுத்திட்டு பிரபஞ்சத்தோட ஆதி மௌனத்தோட கலக்கிறத தான் சும்மா இரு, சொல்லற அப்படின்னு அனுபூதி சொல்லுது. ரொம்ப ஆழமான விளக்கம். அதே மாதிரி இறைவனோட தன்மையை விவரிக்கும் போது உருவன்று, அருவன்று, இருளன்று, ஒளியன்று அப்படின்றாரு. அதாவது இருளும் அல்லாத, ஒளியும் அல்லாத, உருவமும் அற்ற, அதே சமயம் அருவமும் அற்ற ஒரு அதியுன்னத நிலை. ஆம், ஒரு நிமிஷம். இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. அப்போ வாழ்க்கையின் மீதான ஆசைகளை முற்றிலுமாக துறந்து விடணும் அப்படின்னு அருணகிரிநாதர் நம்மகிட்ட சொல்றாரா? அதாவது நீங்க கேக்குறது? ஆமா, சும்மா இரு அப்படின்னா நாம அன்றாடம் செய்யற வேலைகள், நம்மள நம்பியிருக்க உறவுகள், குடும்பம் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு காட்டுக்கு சென்று தியானம் செய்ய சொல்றாரா? அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிற ஒரு சாமானிய மனிதனுக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்னாவும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறதாவும் இருக்கே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா அருணகிரிநாதர் சொல்றது வாழ்க்கைய வெறுப்பதற்கான அழைப்பு கிடையாது. அவர் மாயே அப்படின்னு சொல்றது இந்த உலகம் உண்மையிலே இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ, அப்ப வேற எந்த அர்த்தத்துல சொல்றாரு? மாறாக
இவை எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. நிலையற்ற இந்த உடலையும் நான் தான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன், என்னை சுற்றி தான் உலகம் சுழல்கிறது அப்படின்னு நம்புற அகங்காரத்தையும் பத்தின மாயைய உணர சொல்றாரு. அப்ப கடமைகளை செய்யணும், ஆனா பற்று இருக்கக்கூடாது. மிக சரியா சொன்னீங்க. உங்க கடமைகளை செய்யுங்க, இஎம்ஐ கட்டுங்க, குழந்தைங்களை வளர்க்கலாம், ஆபீஸ் வேலைகளை பார்க்கலாம். ஆனா அதன் மேல ஒரு விரித்தனமான பற்று இல்லாம இருங்க. புரியுது. செயல் உங்க கையில இருக்கலாம், ஆனா அந்த செயலோட முடிவுகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட, சண்முகம் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அந்த முழுமையான சரணாகதியின் மூலம் கிடைக்கிற பேரமைதிக்குள்ள சலனமில்லாம இருக்கிறதே சும்மா இரு சொல்லற. வெளி உலகத்துல நீங்க எவ்வளவு பரபரப்பா இயங்கினாலும் உங்க உள்மனம் ஒரு குளம் போல சலனமற்ற அமைதியா இருக்கணும். உள்ளே ஒரு அசைக்க முடியாத அமைதி, வெளியே இயல்பான வாழ்க்கை. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ வலிமையான மாயையும் சதா சலனப்பட்டு கொண்டிருக்கிற மனதையும் அதை கட்டுப்படுத்துற ஈகோவையும் வெல்றதுங்கிறது ஒரு சாதாரண வில் பவர் மூலமா மட்டுமே சாத்தியமா? கண்டிப்பா சாதாரண உறுதியால முடியாது. அதுதான் எனக்கு நிச்சயமா இல்லைன்னு தோணுது. அதுக்கு நமக்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி தேவை. மனதோட உள்ளே நடக்கும் நுட்பமான போராட்டத்தை அனுபூதியில பார்த்தோம். இப்ப அந்த போராட்டத்தை வெல்லும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியின் வீரத்தை பற்றி பேசும் கந்தர் அலங்காரம் பகுதிக்கு நாம வரணும். வந்துட்டோம். கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொன்னாலே அது அண்டமே அதிரும் அளவிலான ஒரு பிரம்மாண்டமான பக்தி பெருவெள்ளம். முருகனோட வீர தீர செயல்கள் இதுல நம்ம கண்முன் நிறுத்தப்படுது. சூரபத்மனையும் கிரௌஞ்ச மலையையும் அழித்த அவனது வீரம் விவரிக்கப்படுது. ஆமா, அந்த போர் முறைகள் அண்டமதிரும் வகையிலையும் அலைக்கடல் சுவரி போகும் வகையிலையும் அமைந்திருந்தது அப்படின்னு வரிகள் ரொம்ப கம்பீரமா விவரிக்குது இல்லையா? நிச்சயமா. தேவர்கள் சிறை மீட்கப்பட்டார்கள் அப்படின்னு அது சொல்றது ஏதோ ஒரு புராண கதையோட வர்ணனம் மட்டும் கிடையாது. நம்ம மனதிற்குள் இருக்கும் தீய சக்திகளை அழிப்பதற்கான ஒரு பிரபஞ்ச போர் அது. எனக்கு இப்போ ஒரு எண்ணம் தோணுது. இந்த கிரௌஞ்சமலைய பற்றி யோசிக்கும்போது அது ஏதோ புராணத்துல வர்ற ஒரு கல்மலை அப்படின்னு எனக்கு தோணல. இந்த கிரௌஞ்சமலைய நம்முடைய அசைக்க முடியாத கடினமான அகங்காரம் அல்லது ஈகோவிற்கு மிகச்சரியா ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒப்பீடு. பாருங்களேன், எந்த ஒரு புதிய நல்ல விஷயத்தையும் மாற்றத்தையும் உள்ள நுழைய விடாம பல வருஷமா ஒரு பெரிய மலை போல நம்மள ஆக்கிரமிச்சு நிக்குது அந்த ஈகோ. யாராவது ஒரு சின்ன விமர்சனம் செஞ்சா கூட அந்த ஈகோ மலை ஆத்திரத்துல வெடிக்குது. ஆமா, நாம உடனே ரியாக்ட் பண்றோம். அந்த அகங்கார மலையை தகர்க்க நம்மளோட சாதாரண அறிவு போதாது. இறைவனின் அருள் அப்படிங்கிற அந்த ஒளி வீசும் வேல் பாயும் வரை அந்த ஈகோ மலை அசையவே அசையாது. நான் சொல்றது கரெக்டுங்களா? 100க்கு 100 உண்மை. அருணகிரிநாதர் ஏன் இவ்ளோ பிரம்மாண்டமான போர்க்கள வர்ணனைகளை பயன்படுத்துறார் அப்படிங்கிறதுக்கான விடையே இதுதான். சூரபத்மனும் கிரௌஞ்சமலையும் நம்ம உள்ளே இருக்கிற அசுரகுணங்களும் அகங்கார மலைகளும் தான். இந்த ஈகோ ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லும் அப்படின்னா, எனக்கு மரணமே இல்ல, நான் என்றென்றும் இருப்பேன் அப்படின்னு நம்ப வைக்கும். ஆனா பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தியிடம் மனிதன் தன் சிறுமையை உணர்ந்து முழுமையாக சரணடையும் போது அங்கே ஈகோ உடைந்து சுக்குநூறாகிறது. ஈகோ அழிந்த பிறகு ஒரு தனி மனிதனுக்கு பயம் இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. ஈகோ அழிந்த பிறகு, நான் என்ற அகந்தை இல்லாத பிறகு அங்கே மரணம் யாரை கொல்ல முடியும்? உடலுக்குத்தான் மரணமே தவிர பிரபஞ்சத்தோடு கலந்த ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. அதனாலதான் முருகனை பற்றி கொள்வதால் யமபயம் உள்ளிட்ட உலகியல் பயங்கள் அனைத்தும் காணாம போகுது அப்படின்னு அவர் தர்க்க ரீதியா நிறுவுறாரு. வாவ்! அந்த ஏம பயம் நீங்கும் இடத்தில்தான் உண்மையான சுதந்திரம் பிறக்குது. ஆனா கந்தர் அலங்காரத்துல என்னை கவர்ந்த இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? அதில் இருக்கும் ஒரு முரண்பாடான அழகியல். இவ்வளவு பெரிய வீரனான முருகன் அண்ட சராசரங்களையும் ஆளும் பரம்பொருள் தினைப்புணம் காக்கும் வள்ளியின் மீது கொண்ட காதலால் அவளது பாதங்களில் சென்று சரணடைந்து இதயம் உருகுகிறான் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. ஒருபுறம் மலையை பிளக்கும் மாவீரன், மறுபுறம் அன்புக்கு கட்டுப்பட்டு உருகும் காதலன். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! அது முரண்பாடு இல்ல, அதுதான் தெய்வத்தன்மை. அன்புக்கு மட்டுமே இறைவன் கட்டுப்படுவான் அப்படிங்கிற ஆழமான தத்துவத்தை தான் அந்த பகுதி உணர்த்துது. ஓ, தூய்மையான அன்பா? ஆமா, தூய்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்திக்கு முன் பிரபஞ்ச சக்தியே வளைந்து கொடுக்கும். வள்ளியோட பக்திங்கிறது எந்த ஆரவாரமும் இல்லாத எளிய பக்தி. அந்த எளிமைக்கு கிடைக்கும் பரிசுதான் இறைவனோட சரணாகதி. வலிமையும் மென்மையும் கலந்ததே உண்மையான தெய்வீகம். ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, ஈகோவை அளிக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி எந்தெந்த வடிவங்களில் என்னென்ன குறியீடுகளாக நம்மை வந்து சேருது அப்படிங்கிறத நாம இப்ப விரிவாக பார்க்கணும். கண்டிப்பா. விருத்தங்கள் பகுதிக்கு போயிடலாம்.
அருணகிரிநாதரோட வேல் மயில் சேவல் விருத்தங்கள் இறைவனோட ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை வெறும் பௌதிக பொருட்களா பார்க்காம மாபெரும் ஆன்மீக ஆயுதங்களா நமக்கு அறிமுகப்படுத்துது. இதுல முதலாவதா வேல் பத்தி பேசுவோம். வேல். இந்த வேல் அப்படிங்கிறது ஏதோ போர்க்களத்துல வீசப்படுற ஒரு சாதாரண ஈட்டி கிடையாது. அது அறியாமை என்ற காரிருளை பிளக்கும் சுத்த ஞானத்தின் குறியீடு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது? வேலோட வடிவமைப்பை உற்று நோக்கினாலே அதோட தத்துவம் நமக்கு புரியும். வேலோட அடிப்பகுதி பாத்தீங்கன்னா மிக அகலமா இருக்கும், நடுப்பகுதி நீளமா இருக்கும், நுனிப்பகுதி மிக கூர்மையா இருக்கும். ஆமா, அந்த வடிவம் ரொம்ப தனித்துவமானது. இது ஒரு மனிதனோட அறிவாற்றல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறிக்குது. உலகத்தை பத்தின நமது புரிதல், அதாவது பேஸ், மிக அகலமா பரந்த நோக்கம் கொண்டதா இருக்கணும். நமது சிந்தனை ஆழமானதா நீளமானதா இருக்கணும். ஓ, அகன்ற பார்வை, ஆழமான சிந்தனை. அப்போ அந்த நுனிப்பகுதி? அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் நமது புத்தி மிக கூர்மையா இருக்கணும். இந்த மூன்றும் இணைந்த ஞானம்தான் வேல். அந்த ஞானம் பாயும்போதுதான் அறியாமை அப்படிங்கிற கிரௌஞ்சு மலையும் சூரனும் துளைத்தெடுக்கப்படுறாங்க. மிக அருமையான விளக்கம். பரந்த புரிதல், ஆழமான சிந்தனை, கூர்மையான புத்தி, இதுதாங்க வேல். சூப்பர். அடுத்து மயில் வாகனத்திற்கு வருவோம். 8 திசைகளும் பாதாளமும் அண்டமும் அதிரும்படி நடனமாடும் முருகனோட வாகனம் இது அப்படின்னு படைப்புகள் வர்ணிக்குது. ஆமா, மயூர வாகனம். மயூரோட தோகையில உள்ள ஆயிரக்கணக்கான கண்களை பார்க்கும்போது அது பிரபஞ்சமெங்கும் பரவியிருக்கும் இறைவனோட விழிப்புணர்வை, அதாவது யுனிவர்சல் அவேர்னஸை குறிப்பதாக தோணுது. நிச்சயமா, மயில் என்பது பிரபஞ்சத்தின் அசைவையும் ஆன்மாக்களை தாங்கிச் செல்லும் இறைவனின் பேரருளையும் குறிக்குது. ஒரு ஆன்மா தனித்து இந்த பிரபஞ்ச பயணத்தை மேற்கொள்வது மிக கடினம். ஆமா, நிறைய தடைகள் இருக்குமே. பல பிறவிகளோட கர்மவினைகளை சுமந்து செல்லும் ஆன்மாவுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது. அந்த வாகனம் தான் இறைவனோட அருள். அந்த அருள் தான் மயில் வடிவத்துல நம்மள தாங்கிச் செல்லுது. அந்த மயிலின் நடனம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல நடக்கும் ஒவ்வொரு அசைவும் இறைவனோட விருப்பப்படியே நடக்குது அப்படிங்கிற லீலைய குறிக்குது. வேல் என்பது ஞானம், மயில் என்பது அருள். ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. கேளுங்க. இந்த சேவல் கொடி, நம்ம பொதுவா சேவலை அதிகாலையில தூக்கத்திலிருந்து நம்மளை எழுப்பும் ஒரு சாதாரண பறவையாகவே பார்க்கறோம். கிராமங்கள்ல சுற்றி கொண்டிருக்கும் ஒரு எளிய உயிரி அது. ஆனா இந்த பாடல்கள்ல அசுரர்களையும் பேய்களையும் நோய்களையும் விரட்டியடிக்கும் மாபெரும் ஆன்மீக பாதுகாப்பு குறியீடாக சேவல் வர்ணிக்கப்படுது. ஆமா, இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். ஒரு வேல் ஆயுதமாக இருப்பதில தர்க்கம் இருக்கு. மயில் கம்பீரமான வாகனம். ஆனா ஒரு சாதாரண பறவை எப்படி தீமைகளை விரட்டும் ஆன்மீக குறியீடாக மாற முடியும்? ஆன்மீகத்தோட அழகே நாம சாதாரணம் அப்படின்னு நினைக்கிற எளிய விஷயங்களுக்குள்ள பிரம்மாண்டமான தத்துவங்களை ஒளிச்சு வைக்கிறது தான். சேவல் அப்படிங்கிறது வெறும் பறவை இல்ல, அது மனித ஆன்மாவை தட்டி எழுப்பும் விழிப்புணர்வின் உச்சக்கட்ட குறியீடி. ஓ, விழிப்புணர்வு, அதாவது அவேக்கனிங். கரெக்ட். இருள் சூழ்ந்த நள்ளிரவுல உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது சூரியன் வரப்போகுது அப்படின்னு முதலில் அறிவது சேவல் தான். அது சூரியனை கொண்டு வர்றதில்ல, ஆனா ஒளி பிறக்கப் போகுது அப்படிங்கறத உணர்ந்து உலகத்திற்கு அறிவிக்கும் முதல் முரசு அதுதான். வாவ், எவ்வளவு ஆழமான கருத்து. அறியாமை இருளில் மாயையின் பிடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் நம்மள எழுந்திரு, உன் உள்ளே ஞான சூரியன் உதிக்கப் போகிறான் அப்படின்னு தட்டி எழுப்புவது அந்த சேவல் தான். விழிப்புணர்வு வந்துவிட்டாலே அங்கே நோய்களுக்கும் மனதை பிடிக்கும் பேய்களுக்கும், அதாவது எதிர்மறை எண்ணங்களுக்கும் வேலையில்லை. விழிப்புணர்வு என்ற கோணத்துல பார்க்கும்போது சேவலோட தத்துவம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு புரியுது. இருளிலிருந்து ஒளியை நோக்கிய அழைப்பு அது. இதை ஒட்டுமொத்தமா இணைத்து பார்த்தால் சேவல் என்பது நம்மை தட்டி எழுப்பும் விழிப்புணர்வு, மயில் என்பது அந்த விழிப்படைந்த ஆன்மாவை சுமந்து செல்லும் இறைவனின் அருள், வேல் என்பது அந்த பயணத்தில் குறுக்கிடும் கர்ம வினைகளையும் ஈகோவையும் சுக்குநூறாக்கும் சுத்த ஞானம். மிகச்சிறப்பா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த மூன்றோட ஒருங்கிணைப்பு தான் முருகப்பெருமானின் முழுமையான தத்துவம். சாதாரண பறவைகளாகவோ ஆயுதங்களாகவோ நாம பாப்பவை பிரபஞ்ச விழிப்புணர்வின் மாபெரும் குறியீடுகள். சரியா உள்வாங்கிக்கிட்டீங்க. அருணகிரிநாதரோட படைப்புகள் வெறும் வார்த்தை ஜாலங்களோ அல்லது சந்தநயத்திற்காக எழுதப்பட்ட கவிதைகளோ கிடையாது. அவை நம்ம அகக்கண்ணை திறக்கும் சாவிகள். ஒவ்வொரு வரியும் ஒரு தியானம், ஒவ்வொரு வர்ணனையும் ஒரு அகப்போராட்டம். நிச்சயமா. நாம இந்த ஆழமான தேடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம விவாதித்தத சற்று பின்னோட்டி பார்த்தா இது எவ்வளவு முழுமையான ஒரு பயணம் அப்படின்னு புரியுது. ஆமா.
கந்தர் அனுபூதியில மனித மனதோட முடிவற்ற சலனங்களையும் அந்த போராட்டத்தை கடந்து சும்மா இருக்கும் ஆகப்பெரிய மௌன நிலையையும் பார்த்தோம். கந்தர் அலங்காரத்துல அந்த மௌனத்தை அடைவதை தடுக்கும் ஈகோ மலையை தகர்க்கும் பிரபஞ்ச சக்தியின் வீரத்தையும் முழுமையான சரணாகதியின் மூலம் மரணபயமற்ற சுதந்திர நிலையையும் உணர்ந்தோம். இறுதியா விருத்தங்களில் வேல், மயில், சேவல் ஆகிய ஆன்மீக ஆயுதங்கள் எப்படி நம் அறிவை, விழிப்புணர்வை, அருளை பேணி காக்குது அப்படிங்கிறத ஆழமா அறிந்து கொண்டோம். இத நாம இன்றைய காலகட்டத்தோட பொருத்தி பார்ப்பது மிக மிக அவசியம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா அப்படின்னு தகவல் பெருக்கத்திலையும் அடுத்தவங்கள பார்த்து நம்மள நாமே ஒப்பிட்டு கொள்ளும் முடிவற்ற மன அழுத்தத்திலையும் சிக்கி தவிக்கிறோம். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட மனம்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியா மாறி பல மாயைகளை உருவாக்கி நம்மள துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, வெளியில கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்ம மனம் உருவாக்குற ஸ்ட்ரெஸ் தான் அதிகம். கண்டிப்பா. இந்த 90 பக்தி பாடல்கள் பாத்தீங்கன்னா ஏதோ பூஜை அறையில மட்டும் பாடப்பட வேண்டியவை அல்ல. அவை நம் மன ஆரோக்கியத்துக்கான கருவிகள், அதாவது மென்டல் ஹெல்த் டூல்ஸ். உண்மைதான். மன உளைச்சல் ஏற்படும் போதெல்லாம் நாம வெளியுலகத்துல தீர்வுகளை தேடுறோம். ஆனா தீர்வு உள்ளே இருக்கு. ஆமா, நம்ம மனம் எப்போதும் கடந்த காலத்தோட குற்ற உணர்ச்சிகள்லோ அல்லது எதிர்காலத்தோட பயங்கள்லோ ஊசலாடி கொண்டே இருக்கு. இந்த சலனங்களை நிறுத்தி நம் உள்ளே இருக்கும் ஒரு அசைக்க முடியாத அமைதியான மையத்தை கண்டறிவதற்கான வழிதான் அருணகிரிநாதர் சொல்லும் பக்தி மார்க்கம். அந்த சும்மா இரு நிலை. எக்ஸாக்ட்லி. அந்த சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற நிலை இன்றைய தியான முறைகளுக்கெல்லாம் உச்சகட்ட நிலையாகும். எல்லையற்ற ஒரு மாபெரும் சக்தியிடம் உங்க ஈகோவ, உங்க சுமைகளை நான் தான் எல்லாத்தையும் சேரேன் அப்படிங்கிற அகந்தையை இறக்கி வச்சுட்டு நீங்க சரணடையும் போது உங்க தோள்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறை இறங்குவதே உங்களால உணர முடியும். அங்க ஏற்படுற நிம்மதிக்கு ஈடு இணையே இல்ல. அந்த நிம்மதியை நோக்கிய பயணத்திற்கு இந்த பாடல்கள் ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா அமையுது. நீங்க இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்க மனசுக்குள்ளும் ஏதோ ஒரு மூலையில அந்த பேரமைதிக்கான ஏக்கம் இருப்பதையும் சலனமற்ற ஒரு மௌனத்துக்கான தேவை இருப்பதையும் உங்களால உணர முடியும் அப்படின்னு நம்புறேன். நிச்சயமா உணர முடியும். பக்தி அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நம்புவதல்ல. அது நம்மள நாமே உணரும் ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக முதிர்ச்சி அப்படிங்கிறத இந்த பயணம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அந்த முதிர்ச்சி தான் இந்த படைப்புகளோட காலத்தை வென்ற சிறப்பு. பல நூற்றாண்டுகளை கடந்தும் மனித மனதோட அடிப்படை தேடலும் அதோட அச்சங்களும் மாறவே இல்லை அப்படிங்கறதத்தான் இவை ஆணித்தரமா நிரூபிக்குது. காலங்கள் மாறலாம், டெக்னாலஜி வளரலாம், ஆனா ஈகோவும் மாயையும் எந்த காலத்திலயும் மனிதனை விட்டு அகழ்வதில்லை. அதற்கான மாற்று மருந்தாக அருணகிரிநாதரின் வரிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. சரி, விடைபெறுவதற்கு முன் ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த இருள் மற்றும் ஒளியின் உவமைக்கு மீண்டும் வருவோம். இருட்டில் இருந்த ஒருவருக்கு திடீர்னு பிரபஞ்ச ஒளி கிடைப்பது போன்றது அப்படின்னு பேசணும் இல்லையா? அந்த ஒளியை நோக்கிய உங்களுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக ஒரு ஆழமான சிந்தனையை உங்க முன்வைக்கிறேன். சொல்லுங்க. நாளை காலை நீங்க விழித்தெழும்போது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் மிகப்பெரிய அசைக்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கும் வழிகளை ஒரு நிரந்தரமான சுமையா பார்க்க வேண்டாம். மாறாக அவற்றை இறைவனின் அல்லது ஞானத்தின் ஒளியின் வருகைக்காக காத்திருக்கும் உங்களுடைய சொந்த கிரவுஞ்ச் மலையாக மட்டும் கற்பனை செய்து பாருங்க. வாவ்! அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் விழிப்புணர்வு என்ற சேவல் கூவும், அருள் என்ற மயில் வரும், ஞானம் என்ற வேல் பாய்ந்து அந்த ஈகோ மலை சுக்கு நூறாக உடையும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை இருந்தால் அந்த பார்வை உங்கள் அன்றாட போராட்டங்களை எதிர்கொள்ளும் விதத்தை எப்படி மாற்றும்? அந்த அமைதியான சும்மா இரு நிலைக்கு உங்களை அது எவ்வளவு நெருக்கமாக கொண்டு செல்லும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களது அந்த ஒளிமயமான தரிசனம் விரைவில் நிகழட்டும். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.